எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ வந்து சவுதி அரேபியாவில் தமாம்னு ஒரு சிட்டியில் இருக்கோம். கப்ஸா வந்து ட்ரை பண்ணிவிட்டு ரிவ்யூ சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ கப்ஸா சாப்பிட நம்ம ஆல்ரெடி ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஆர்டர் சொல்லிவிட்டு நம்ம பிளேஸ்க்கு வந்தாச்சு. இங்கே பிளேஸ் வந்துட்டு கேபினாக இருக்கும். அது எப்படி இருக்குன்றதையும் காமிக்கிறேன். நான் வந்து நம்ம உட்கார போகிற கேபினை ஸ்லிப்பரை வெளியில் விட்டுட்டு ஸோ உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு ஸ்பேஸ் நல்லா பெருசாக இருக்குது, இங்கே உட்காந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கேபின் வந்து இங்கே வந்து நிறையா இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு ஃபேமிலியாக வந்து உட்காந்தா சாப்பிட்லாம். நம்மளுடைய ஆர்டர் வந்துருச்சு. ஸோ ஃபுட்டு சர்வ் பண்ணுறவர் வந்துட்டார். இதுதான் நம்ம பண்ண ஆர்டரு, மக்லூபா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்துட்டு நமக்கு வந்து எல்லாம் சர்வ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஜி ஆப்கா நாம்? எல்லாமே நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த சர்வ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ இதுதான் நம்மளுடைய கேபின். ரொம்ப ப்ரைவசியாக இருக்கும். வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற ஹோட்டலுக்கு கீழே வந்து இந்த கேரளா ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. பட் டெய்லி நம்ம அங்கே தான் சாப்பிட்றோம். சாப்பிட்டு எனக்கே ஒரு மாதிரி கேரளா ரெஸ்டாரண்ட் உங்களுக்கே தெரியும். ஸோ ஒன்றும் டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்காது. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக டைப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம ஹோட்டலுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து கப்ஸா ரைஸ் பார்த்திங்கன்னா அல்ஃபஹாம் சிக்கன் ஒரு டைப் இருக்குது. அதுக்கப்புறம் ஷவாயா சிக்கன் ஒரு டைப் இருக்குது. மக்லூபா அப்படின்னா அதில் வந்து அந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காயெலாம் அந்த ரைஸில் போட்டு கொடுப்பாங்க. அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதனால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு நான் அந்த மக்லூபா ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ வாட்டர் பாட்டிலுமே இந்த கண்ட்ரிலெலாம் நம்ம வந்து எல்லாமே காசு கொடுத்து தான் வாங்கணும். எங்கேயுமே ஃப்ரீயாக தர மாட்டாங்க. பெஸ்ட்டு நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கிறது நல்லது. மற்ற தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு வந்து நல்லது கிடையாது. நார்மலாக ஒரு பெப்சி எப்போவுமே வாங்குவோம் கப்ஸா சாப்பிடும்போது. பெப்சி வாங்கிட்டோம். இது வந்து அந்த சட்னி, இந்த தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி போட்டு செய்கிற சட்னி பச்சையாக அரைச்சி தருவாங்க. வித் ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஆர்டர் பண்ணதோடைய ரிசிப்டோடைய பில்லு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதுதான் ஆக்சுவலாக மக்லூபா மட்டும் எப்போவுமே இந்த செட்டப்பில் கொடுப்பாங்க. ஸோ இந்த செட்டப்லேருந்து நம்ம இப்போ வெளியில் எடுத்தோம் அப்படின்னா ஒரு டெலிஷியஸாக நான் சொன்னேன்ல, இதில் வந்துட்டு நிறையா போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பாதாம்லாம் போட்டிருக்காங்க. பாதாம், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், அப்புறம் குடமிளகாய், 2 ரைஸ் வச்சுருக்காங்க. புக்காரி ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ரைஸ் வந்துட்டு புக்காரி ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இதையே நம்மளால் சாப்பிட முடியுமான்னு தெரியல. இது வந்துட்டு இன்னொரு ரைஸ் சொல்லுவாங்க, ஒயிட் கலரில் இருக்குல்ல. ஆனால் ரைஸே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது உள்ளே வந்து அந்த சிக்கன் வந்து வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக சிக்கன் காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ நான் இது எப்படி சாப்பிடக்கூடாது, அப்படியே எடுத்து கீழே தட்டில் கொட்டணும் அப்படின்னா அவ்வளோதாங்க. இதுதான் கப்ஸா ஸ்டைலே. தட்டை எடுத்து ஓரம் வச்சிடணும். இது இருக்குது பார்த்தீங்களா சிக்கனு. ஆக்சுவலாக சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அண்ட் ஜூஸியாக இருக்கும். இந்த சட்னியை ஊற்றி இந்த சிக்கனோட சாப்பிடும்போது டேஸ்ட்டே தனி தான். ஆக்சுவலாக அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அன்பாக்ஸ் பண்ணி இந்த ரைஸை வந்து நம்ம வந்து டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். ஆக்சுவலாக வந்துட்டு இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால நானுமே நல்லா தூங்கிட்டேன். ரொம்ப லேட் ஆகிடுச்சி. ஸோ ஏதாவது சரி ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாக நான் இங்கே தான் இருக்கேன். தமாம்னு ஒரு சிட்டியில் தான் இருக்கேன். ஸோ நானும் வீடியோ எடுக்கணும்னு பார்ப்பேன். ஒர்க் பண்ணிவிட்டு வந்த டயர்டு. ஸோ அதிலே நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ வந்து தூங்குறது, ரெஸ்ட் எடுக்கிறது இப்படியே போயிடும். ஸோ அதனால் வந்து இப்போ வந்து நான் வந்து இந்த சட்னியை வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். சட்னியை வந்து அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரைஸில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு நான் எப்படி இருக்குன்னு இப்போ சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக நம்ம ஊரில் வந்து நான் இந்த கப்ஸாலாம் இருக்குது ட்ரை பண்ணேன், நல்லா இல்லை. சவுதி தான் கப்ஸாவுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலாக. ஸோ சூப்பருங்க, செம்ம டேஸ்ட்டு. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு சொன்னேன்ல, இந்த 2 ரைஸு மட்டும்தான் நான் மிக்ஸ் பண்ணேன். இதில் நான் அந்த உருளைக்கிழங்கும் வைக்கலை, அதுமாதிரி இந்த கத்திரிக்காயும் வைக்கலை. இதை மட்டுமே நீங்கள் ஆக்சுவலாக டேஸ்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கனாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நான் என்ன சிக்கனை தொடவே இல்லை. சிக்கன் வந்து தனியாக ஒரு ஜூஸியாக இருக்கும். ஸோ அதனால் அது உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இது 2 மட்டும்தான் நான் ட்ரை பண்ணிவிட்டு ஆக்சுவலாக சொன்னேன். ஆக்சுவலாக இந்த ரைஸுமே உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இங்கே மெயினாக சவுதியில் வந்து சாப்பிட்றதுக்கு காரணமே அதுதான்.
2 ரைஸுமே நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நான் வந்து சிக்கன் வச்சு ட்ரை பண்ண போகிறேன் உங்களுக்காக. சிக்கன் வந்துட்டு நல்லா எவ்வளோ ஒரு ஜூஸியாக இருக்குது பாருங்களேன். ஃப்ளஷ்ஷு பிச்சை உடனே வரும். ஆக்சுவலாக ரொம்ப சிக்கன் வச்சுட்டு ஒரு கை இதில் வந்துட்டு நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்க போகிறேன். சிக்கன் வச்சாச்சு. சிக்கன் வந்துட்டு நல்லா வேக வச்சுருக்காங்க. அதாவது க்ரில்லில் தான் அது வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ க்ரில்லில் நல்லா ஜூஸியாக, ரைஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சிக்கன்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் யூஸ் பண்ணுற மாதிரி மசாலா கூட யூஸ் பண்ணல. இருந்தாலும் வந்து ஃப்ளேவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஆக்சுவலாக சவுதி வந்தீங்கன்னா மஸ்ட்டாக அந்த கப்சா ரைஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். இதை விட வந்து அல்ஃபஹாம் வந்து சூப்பராக இருக்கும். சிக்கன் மட்டுமே நல்லா சிக்கனை கம்ப்ரஸ் பண்ணி பார்பிக்யூவில் சுட்ட மாதிரி சுடுவாங்க. அதுவும் ட்ரை பண்ண நல்லாயிருக்கும். வாரத்துக்கு நீங்கள் சவுதியில் இருக்கும்போது இது சவுதியில் நீங்கள் எந்த ஏரியாவுக்கு போனாலும் இது கிடைக்கும். கவலைப்படாமல் சாப்பிட்லாம். ஒரு சில கடையிலலாம் வந்து கூடவே சூப் வைப்பாங்க. சூப் சூப்பராக இருக்கும். எந்த மூளைக்கு சவுதி அரேபியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த ரைஸ் வந்து கிடைக்கும். இவ்வளோ ரைஸ் சாப்பிட முடியுமா என்னன்றது தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. முடிஞ்ச அளவு சாப்பிடுவோம். என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரியாதில் தான் இருக்காங்க. அதனால் முடிஞ்ச அளவு சாப்பிடுவோம். முடியலன்னா வச்சுருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுட்டு வேஸ்ட் பண்ணுறதுன்றது கஷ்டமாக தான் இருக்குது. இங்கே நான் தனியாக இருக்கேன், அதனால தான் வெளில போகிறதுக்கு யோசிக்கிறேன். நேரம் ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தோம்னா ஜாலியாக செட்டோட வெளியே கிளம்பியிருப்போம். இங்கே அந்த மாதிரி என்னால் போக முடியும், வேறு ஒன்றும் இல்லை. இந்த ரைஸ் சொன்னல, இது வந்து மேகி ஃப்ளேவரில் இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப தெரில, லைட்டாக இருக்குது. இந்த சிக்கன் அப்படி பிச்சு வேறு லெவல் சிக்கன். நம்ம ஊர்லேயும் கிரில்லெலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த ஒரு ஃப்ளேவர் கொடுக்க மாட்டாங்க. இத்தனைக்கு நம்ம ஊரோட மசாலாலாம் ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணுறாங்க. அப்புறம் எப்படி இங்கே மட்டும் இந்த ஃப்ளேவர் வருதுன்னு தெரியல. அதே மாதிரி இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லா கடையிலையும் பெரும்பாலான கடையில் கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இதுதான் செட்டப்பு ஃபுல்லாக. ஆனால் தனித்தனியாக இருக்கும். நான் சொன்னேன்ல, கேபின் மாதிரி. ஃபேமிலியாக வந்தால் சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் இந்த கேபினில் வந்து ஒரு 4லேருந்து 6 பேர் வரைக்கும் உட்காரலாம். சென்டரில் சர்வ் பண்ணுவாங்க. நாங்கள் எப்பவுமே அப்படி தான் வரும். 4 பேர்லேருந்து 6 பேர் வரைக்கும் வருவோம். ஃபேமிலியாக வந்தாலும் இந்த மாதிரி வந்து சாப்பிட்டுக்கலாம். நல்ல ப்ரைவசி இருக்கும். யாரும் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. மேலும் எதாவது ஆர்டர் வேணும், நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதான் இறங்கி போயிட்டுருக்கோம். கடையெல்லாம் நல்லா பெரிய பெரிய கடையாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த கப்ஸா இந்த இருக்குது பார்த்தீங்களா மெனு. இறங்கி ஹோட்டலுக்கு போய் தூங்க வேண்டியதான். பாருங்க, இந்த பிளேட்டில் தான் வந்து அந்த ஒட்டக கறியெல்லாம் வைப்பானுங்க. பெரிய பெரிய ஒட்டகம் இதெல்லாம் வச்சு ரைஸ் வச்சு கொடுப்பாங்க. பார்சல் வாங்கிட்டு போகிறவங்க வாங்கிட்டு போவாங்க. அதில் வச்ச ரைஸ் எல்லாம் நம்மளால் சாப்பிட முடியல. நாங்கள் யூஸ்வலாக வந்து 2 பேர் 3 பேர் வருவோம். அதை ஒரு ரைஸை வாங்கி சாப்பிடுவோம். இவனுங்க இவ்வளோ ரைஸ் வைக்கிறானுங்க. நான் வச்சுட்டு வந்துட்டேன், முடியல என்னால். இதை போய் தூங்கினாலே காலைல வர சீக்கிரம் எழுந்துருக்கணும். மறக்காமல் நான் ஏன் இதை வந்து போட்டேன் அப்படின்னா, சவுதியில் வந்து கப்ஸா ட்ரை பண்ணேன்னு கேட்பாங்க நிறைய பேர். ஸோ அதனால் உங்களுக்காகவே மெயினாக இதை வந்து ட்ரை பண்ணி போட்டிருக்கேன். நீங்களும் சவுதி வந்தீங்க அப்படின்னா கப்ஸா மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இது எல்லா ஜிசிசிலையுமே கிடைக்கும், கல்ஃபில் கிடைக்கும். பட் சவுதியில் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அதனால் இந்த கப்ஸாவை மறக்காமல் ட்ரை பண்ணிடுங்க. இந்த ஹோட்டல் நடந்து போகிற தூரம் தான். நம்ம ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே வந்து உதயம் மார்க்கெட் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே என்னென்ன பார்த்தீங்கன்னா, நைட்டில் எவ்வளோ பிஸியாக இருக்குது பார்த்தீங்களா. மணி 10 ஆகுது. இவனுங்க நைட்டில் தான் வெளிலே வருவானுங்க. நைட் வந்துட்டு ஃபுல்லாக சுற்றிட்டு காலைல போய் தூங்கிடுவானுங்க வீட்டில். காலைலலாம் பார்த்தீங்கன்னா காலியாக இருக்கும். அதே மாதிரியே இந்த கப்ஸாவுடைய ரேட் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. ஒரு கடையில் ஒரு மாதிரி ரேட் விற்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்லூபா வந்து 26 ரியால். அப்புறம் அந்த பெப்சி தண்ணி இதெல்லாம் சேர்த்து மொத்தம் 31 ரியால் போட்டாங்க.
நம்ம ஒரு காசுக்கு எப்படியும் 600 வந்துடும். 600 வந்துடும். ஆஃப் கப்ஸாக இது நார்மலாக வாங்கினீங்கன்னா மற்ற கடையில் 22 நான் நம்மளுடைய ஹோட்டல் ரூமுக்கு தேடி போய்கிட்டு இருக்கேன். போயிட்டு தூங்க வேண்டியதான். இதோட நம்ம நெக்ஸ்ட் கண்டென்ட்டில் சந்திப்போம். அது வரைக்கும் பை பை.